அன்பார்ந்த உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, இன்றைக்கி ஒரு ஆப்பு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். டாஸ்க்கு போங்க. டாஸ்கில் இந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க்கு வரும். 5 டாஸ்க்கு. 5 டாஸ்கில் பெண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 20 இம்ப்ரெஷன் கிளிக் 1 நெக்ஸ்ட்டு போங்க. எதையாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஒரு விளம்பரம் வரும், அதில் அப்படியே பேக்கில் போங்க. பார்த்தீங்களா, அந்த நம்பர் ரிடியூஸ் ஆகுது. ரிடியூஸ் ஆன உடனே உங்களுக்கு இம்ப்ரெஷன் முடிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிடும். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் கொடுக்குற ரெஃபரல் கோடு வச்சு நீங்கள் கூகுளில் போய் ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னா, உங்கள் பேர் எழுதிக்கிங்க, மெயில் எழுதிக்கிங்க, ஃபோன் நம்பர் எழுதிக்கிங்க, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பேடிஎம்னு ஒன்று இருக்குது. பேடிஎம்மில் உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், இதை நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அப்ளிகேஷன் ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு இது பண்ணணும். அது எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணுற கடையில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி அதாவது ஆதார் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்கணும். கொடுத்தா ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபியை ஃபோனில் இது பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது ஒரு நாளைக்கு 50 ரூபா நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நிறையா பண்ணலாம். ஃப்ரீ டைம்லேயும் பண்ணலாம், ஹாப்பி டைம்லேயும் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது இங்கே ஒரு இம்ப்ரெஷன் வரும். அப்படியே பேக்கில் போங்க. ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். இது தாங்க. இது மாதிரி தான் நீங்கள் முடிக்கணும். 10 ரூபா இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணால் 10 ரூபா, மினிமம் 10 ரூபா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அருமையான ஆப்பு, இதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலெட்டில் போனீங்கன்னா, இப்போ நான் டிக் பண்ணி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு டிக் பண்ணி இருக்கும் போதே ஒரு 12 பைசா எனக்கு வந்துருச்சு. இதே 10 ரூபா வந்தவுடனே என்ட்ரல் மொபைல் நம்பர் போட்டு அமௌண்ட்டை போட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி. அடுத்தது பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, குரூப்பு, நோட்டிஃபிகேஷன், ஷேர் இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் வரும். அந்த ரேட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரேட்டு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இந்த ரேட்டஸ் போடணும். விளம்பரம் வரும். விளம்பரத்தை நீங்கள் கிளிக் பண்ணி வரல பாருங்கள். வருது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா 5 ஸ்டார் ரேட் போடணும். 5 ஸ்டார் ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 5 ஸ்டார் ரேட், இங்கே 5 ஸ்டார் ரேட் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதில் தான் ஒவ்வொன்றும் சில சமயத்தில் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வராது. வந்துடுச்சு பாருங்கள். 5 ஸ்டார் இதை போட்டிங்கன்னா ஓகே ஆயிரும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் முடிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப் பார்ப்போம். அடுத்த ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் ரெஜிஸ்டர். இந்த டொமைன் ரெஜிஸ்டரை இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஏர்னிங் அப்படின்னு இருக்கிறது. ஏர்னிங்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டுது. அலாட் பண்ணணும். அலாட் பண்ணால் எவ்வளோ காட்டுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ங்கிறது டொமைன் கைடு அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு டொமைனை கிளிக் பண்ணுங்கள். 23, 24 இங்கே பாருங்கள். அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது இம்ப்ரெஷன் வரும். இதில் உங்கள் விளம்பரம் வரும். அப்படி போனீங்கன்னா அங்கே பாருங்கள், விளம்பரத்தோட அந்த நம்பர் ரிடியூஸ் ஆகுது. அந்த ரிடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக முடித்த உடனே இம்ப்ரெஷன் முடிஞ்சிடும். இது மாதிரி தான். ஓகேங்களா? கைடு முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? 22 ஆச்சு. 24 இம்ப்ரெஷனாக வியூஸில் 22 முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அருமையான ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இது மாதிரி இதுலேயும் 10 ரூபா, மினிமம் 10 ரூபா. இது மாதிரி ஒவ்வொன்றா முடிக்கணும். 24 வியூஸு, ஒரு டவுன்லோட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாக முடிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் டக்குன்னு முடியுது பாருங்கள். இந்த விளம்பரம் வருது பாருங்கள். இந்த விளம்பரத்துக்கு தான் உங்களுக்கு காசு வருது. ஓகேங்களா? இந்த விளம்பரத்துக்கு தான் உங்களுக்கு காசு வரும். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரெஷனையும் முடிச்சிட்டிங்கன்னா 10 ரூபா ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி. அப்புறம் ஏர்னிங்கு, வித்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஏர்னிங் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அது 10 ரூபா வந்தோடனே நீங்கள் போட்டுக்கலாம். ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரேட் ஆகும். ஓகே, ஒவ்வொன்றும் அருமையான ஆப்புங்க, பயன்படுத்துங்க. ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஹெல்ப்பிங் அப்படின்னா எதுவும் வேணாலும் கேட்டுக்கலாம், டைப் பண்ணி கேட்டுக்கலாம்.
அப்புறம் ஏர்னிங்கு அலாட்டு எல்லாமே இருக்குது, நோட்டிஃபிகேஷன். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இனிமேல் நீங்கள் இந்த இதில் போய் ஹோமில் போய் ப்ரீமியம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இம்ப்ரெஷனை கரெக்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இம்ப்ரெஷன் முடிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிடும். இது மாதிரி தாங்க. இதில் ஒரு 10, அதில் ஒரு 10, 20 ரூபா, நேற்று ஒரு 2, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு 5 ஆப் பண்ணிங்கன்னா 50 ரூபா கெட்டிங் இன் யுவர் பே டைம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் டவுன்லோட். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் முடிங்க. அருமையான ஆப்புங்க, விட்றாதீங்க, பண்ணுங்க. ஓகே. அப்புறம் ஷேரு, ஹெல்ப்பு, யுவர் குரூப்பில் யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்க ஹெல்ப்பிங் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.